கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1734 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிற வேத வசனம் ஏசாயா 48:21 நடுப்பகுதியிலே, தாகவிடாய் இருந்ததில்லை, தாகவிடாய் இருந்ததில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கர்த்தரால் நடத்தப்படும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்ததில்லை. அதனுடைய பின்பகுதி சொல்லுகிறது, கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. தாகவிடாய் இருந்ததில்லை. இதை நான் இப்படி பார்க்கிறேன். ஒருவேளை இது தண்ணீர் தாகத்திற்காக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, நான் இப்படி ஆவியிலே அதை தியானிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை தவிக்க விட்டதில்லை. என் அன்பு மகளே, மகனே, உன் வாழ்க்கையில் நீ சில காரியங்களினாலே, சில சூழ்நிலைகளினாலே, சில மனிதர்களினாலே தவித்து கொண்டிருக்கிறாய், தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னை தவிக்க விட மாட்டார். அது தண்ணீர் தாகமாகட்டும், உணவாகட்டும், சரீரமாகட்டும், எதுவாயிருந்தாலும் உன்னை தவிக்க விட மாட்டார். காரணம், ஹல்லேலூயா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உனக்கு துணை நின்று உன்னோடு கூட இருப்பார், உனக்கு உதவி செய்வார். ஏற்ற சூழ்நிலையில் ஹல்லேலூயா, உனக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ அதை பிளந்து விடுவார். பிளந்து விட்டு உன் பிரச்சனையை அவர் மாற்றுவார். தாகவிடாய் இருந்ததில்லை என்றால், அவர்கள் தாகவிடாய் இருந்த பொழுது கர்த்தர் கண்மலையை பிளந்து தண்ணீர் தந்தாரே. உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான். பிரச்சனை, ஹல்லேலூயா, துன்பங்கள், துயரங்கள், இவைகளை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன் பிரச்சனைகள் தீர்வதற்கு, உன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் வா, கர்த்தரிடத்தில் முறையிடு. கர்த்தர் உன் பிரச்சனைகளை மாற்றுவார். அன்றைக்கு தாகமாயிருந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கண்மலையை பிளந்து சுவையான தண்ணீரை தந்த தேவன் இன்றைக்கும் பிரச்சனைகளோடு, கசப்போடு, என் வாழ்க்கையே வெறுப்பாய் இருக்கிறதே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை சுகமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, மதுரமாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு தாகவிடாய் இருந்ததில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீர் தந்து அவர்கள் தாகத்தை தீர்த்தவரே, இன்றைக்கும் அநேக ஜனங்கள் தாகமாயிருக்கிறார்கள் அப்பா. வேலை இல்லையே, தொழில் இல்லையே, சமாதானம் இல்லையே, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதே, இப்படி பல காரியங்கள் அவர்களை ஹல்லேலூயா தவிக்க விட்டு கொண்டிருக்கிறது. தவித்து கொண்டிருக்கிற மகளே, தவித்து கொண்டிருக்கிற மகனே, உனக்காகத்தான் இந்த வார்த்தை. அன்றைக்கு கண்மலையை பிளந்து தாகத்தை தீர்த்து வைத்த தேவன் இன்றைக்கும் உன் பிரச்சனைகளையெல்லாம் அவரே உடைத்து போடுவார். உன் பிரச்சனைகளை மாற்றுவார். உன்னை தவிக்க விட மாட்டார் மகளே, உன்னை தவிக்க விட மாட்டார் மகனே, சகோதரனே. நம்பு, கர்த்தரை நம்பு. அவர் உன்னை நடத்துவார். அவர் உனக்கு பிரயோஜனமானதை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கரம் பிடித்து உயர்த்துவார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உள்ளங்கையில் வரைந்த ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.